எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலவெளியில் உம்முடைய சமூகத்தில் வரக்கூடிய ஒரு அவகாசத்தை கொடுத்தபடினால ஸ்தோத்திரம், ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தபடினால ஸ்தோத்திரம். இது ஒரு பாக்கியம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே ஏதோ பாரம்பரியமாய் அனுசரிக்க வராதபடி, பாரம்பரியமாக ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெறாதபடி, இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜீவன் கொடுத்தீரே, எங்களுக்கு சுவாசம் கொடுத்தீரே, ஹல்லேலூயா, எங்களுக்கு பலம் கொடுத்தீரே. இந்த நாள் நம்முடைய சமூகத்துக்கு எங்களை வரவழைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரையா. அந்த புண்ணியங்களை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியில் ஆண்டவரே அப்பா, உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த, ஹல்லேலூயா, கர்த்தர் தாமே கிருபை தருவீராக. ஒரு வாய் மௌனமாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஏகோபித்து உம்மை துதிக்க, ஏகோபித்து உம்மை ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை தருவீராக. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுகிற இடத்துல என்னென்னலாம் நடக்குமோ அது நடக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, எல்லா விதமான சத்துருவின் காரியங்கள் ஆண்டவரே அகற்றப்படுமே, தகர்க்கப்படுமே, அது நடக்கட்டும் ஐயா. இந்த நாளிலே ஆண்டவரே சண்டைகள் ஒழியட்டும், வியாதிகள் ஒழியட்டும். ஹல்லேலூயா. சமாதான கேடு மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிரசன்னத்தின் நன்மையினால் எங்களை முடிசூட்டுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் வழிநடத்த பொறுப்படுத்திக் கொள்ளும். சங்கீதத்தை ஆசீர்வதியும், செய்தியை ஆசீர்வதியும், பாடலை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை முழு பொறுப்பை நீர் எடுத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்த வழிநடத்தும். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி மாறுதல் அடைந்தவர்களாக உம்முடைய தொடுதல் பெற்றவர்களாக கடந்து போக கிருபை தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவர் எழுந்து நின்று இந்த காலவெளியிலே சங்கீதத்தின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 145, Psalm 145. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நானோரும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செயல்களை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்லவும் மாம்சத்தை யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றும் ஸ்தோத்திரிக்க கடவது. இந்த ஆராதனையை உணர்ந்து நாம் ஆராதிப்போம். ஏகோபித்து சேருங்களேன், கர்த்தாவில் ஆனந்திக்கவும். Give
ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. என் நண்பர் ஒருவர் திடீர்னு சொன்னார், ஒரு இடத்துல பேசும்போது, தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு 6 மணி நேரத்தில் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னார். எங்கேருந்து? தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு 6 மணி நேரம். அப்போ கொஞ்சம் நல்ல வண்டி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ரோடும் நல்லா இருக்கணும். ஸோ முடியுது. மதுரைக்கு 4 மணி நேரத்தில் போயிட்டோம் அப்படின்றவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ சுந்தர் பின்னால் இருக்கிறார், அவரை கேட்டாலும் அவர் நிறைய அனுபவங்களை சொல்லுவார். இப்போ ஜெயக்குமார் இருக்காங்க, இதெல்லாம் பைபாஸ் ரைடர்ஸ் இவங்கெல்லாம். பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் இன்னும் கேட்கணும். ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட ரோடுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல ரோடு. நல்ல ரோட்டில் வண்டி ஓட்டுறோம், தேவைக்கேற்ற மாதிரி போகிறோம். ஆனால் நம்ம ஊரில் ஒரு ரோடு இருக்குது பாருங்கள், காந்தி ரோடு. அந்த ரோடு எப்படி இருக்குது? காந்தி ரோடு போனவங்களுக்கு தெரியும். ரோடு காந்தி கணக்கில் தான் இருக்குது. அது குண்டும் குழியுமா, மேடு பள்ளங்களாக இருக்குது. வாழ்க்கை என்பதும் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆனாலும் சரி, நம்முடைய உலக வாழ்க்கை ஆனாலும் சரி, இப்படிப்பட்டது தான். பைபாஸ் ரைடு எப்போ ஒரு முறை தான். பட்டு காந்தி ரோடை லோக்கலில் ட்ராவல் பண்ணுறவங்க என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணவே முடியாது. we need to travel in the rough roads. வாழ்க்கையும் அப்படிப்பட்டது தான். ஒரு தேவ மனிதர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிறவர் சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் நான் அதிகமாய் என்னுடைய ஆவியிலே நான் சோர்ந்து போகிறேன். யார் சொல்கிறது? ஒரு சிறந்த பிரசங்கியாளர். அவர் சொல்லுகிறார், என் ஆவியிலே நான் அதிகமாக சோர்ந்து போகிறேன். இதை மாதிரி வேறு ஒருத்தருக்கும் மோசமான நிலை வந்துவிடக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் அப்படின்றார். யார் அவர்? த பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ், பிரசங்கிகளின் பிரசங்கிகளின் இளவரசர் என்று சொல்லப்படுகிறவர். ஒரு அருமையான தேவ ஊழியர். அவர் சொல்கிறார், நானே சோர்ந்து போகிறேன் என்று சொல்லுகிறார். வாழ்க்கை என்பது இப்படிப்பட்டது தான். இந்த சோர்வு என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது, அதுக்கு யாரும் விதிவிலக்கு என்பதே அல்ல. யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சாதித்து விட்டோம் அல்லது ஒரு நிலைக்கு மேலே வந்து விட்டோம் என்று உணர்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான சோர்வு உண்டு. எந்த அளவுக்கு நாம் மேலே வாழ்க்கையில் போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாடுகளும் போராட்டங்களும் சோதனைகளும் சோர்வுகளும் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கொரிந்தியர் நிருபத்துக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். அதில் எழுதும்போது தனக்குள்ள பாடுகளை எழுதுகிறார். அதோடு கூட தேவன் எப்படிப்பட்ட ஆறுதலின் தேவனாக இருந்தார் என்பதையும் குறிப்பிடுகிறார். அந்த ஆறுதலை தேவன் தந்ததற்கான நோக்கம் என்ன என்பதையும் அதில் குறிப்பிடுகிறார். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்திலுள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம்.
அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாடுகளிலிருந்து அவர் விலகி அல்லது ஓடி தப்பிக்க வேண்டுமெனால் அவர் ஓடி இருக்கலாம். ஆனால் அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் முதல் வசனத்தில், தேவனுடைய சித்தத்தினாலே கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல். எனக்கு ஒரு அழைப்பு ஒன்று உண்டு. இந்த அழைப்பு தேவனுடைய சித்தத்தினாலே நான் அழைக்கப்பட்டேன், தேவனால் நான் அழைக்கப்பட்டவன். ஆகவே இந்த அழைப்போடு கூட எனக்கு உபத்திரவங்களும் உண்டு, இந்த அழைப்போடு கூட எனக்கு பாடுகளும் உண்டு, இந்த அழைப்போடு கூட எனக்கு நெருக்கங்களும் உண்டு, இந்த அழைப்போடு கூட எனக்கு ஆறுதலும் உண்டு என்று பவுல் கூறுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவுல் இந்த சபையிலே, கொரிந்து பட்டணத்து சபையை ஸ்தாபித்தவர். ஏறத்தாழ 1.5 ஆண்டு காலம் 18 மாதங்கள் அங்கு தங்கி ஊழியம் செய்ததை அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அங்கு பவுல் கடந்து சென்ற பின்பு சபையிலே மிகப்பெரிய ஒரு குழப்பம் அங்கு ஏற்பட்டது. ஆகவே பவுல் தீமோத்தேயுவை அனுப்புகிறார். தீமோத்தேயுவை முதலாவது அனுப்பி அந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு காணும்படியாக அனுப்புகிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 Corinthians chapter 4 and verse 17. இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுமுள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். இது நிமித்தம் அனுப்புகிறேன். எது நிமித்தம் அனுப்புகிறேன்? இந்த குழப்பங்கள், இந்த போராட்டங்கள், இந்த பாடுகள், நீங்கள் கடந்து செல்லுகிற இந்த சபைக்குள்ளே இருக்கிறதான இந்த காரியங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும்படியாக நான் தீமோத்தேயுவை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி முதல் நிருபத்தை அனுப்புகிறார். ஆனால் பவுல் எதிர்பார்த்தது போல அங்கு காரியங்கள் மேம்படவில்லை. மாறாக குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவியது. எனவே பவுல் சொல்லுகின்றார் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்க்கும்போது, நான் உங்களை சந்திக்க வர விரும்புகிறேன், அது சந்தோஷத்தோடு அல்ல, துக்கத்தோடு நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறார். ஒரு கடிதாசியை, இன்னொரு நிருபத்தை தீத்து மூலமாக கொடுத்து அனுப்புகிறார். அதே 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 9 வசனங்களிலே நாம் அதை பார்க்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருந்த ஒரு சபைக்கு பவுல் தீத்து மூலமாக ஒரு செய்தியை அறிகின்றார். என்ன செய்தி என்றால், ஒரு நற்செய்தி தீத்து கொண்டு வந்து கொடுக்கின்றார். சபைக்குள்ளாக இருந்த அந்த குழப்பம் நீங்கிற்று, பிரச்சனை தீர்ந்தது என்று சொல்லப்பட்டது. அதன் பிறகு பவுல் எழுதுகிறதான அந்த நிருபம்தான் 2 கொரிந்தியர் என்கிறதான இந்த நிருபம். இந்த நிருபத்தை பல்வேறு காரணங்களுக்காக பவுல் எழுதுகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 4 முக்கியமான காரணங்கள் இந்த 2 கொரிந்தியர் எழுதினதான நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சபையிலே காணப்பட்டதான அந்த குழப்பத்துக்கு காணப்பட்டதான அந்த காரியத்தை, அந்த நபரை மன்னித்து நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் அந்த நோக்கத்தோடு அவர் எழுதுகிறார். அதே நேரத்தில் தன்னுடைய திட்டம், அங்கு வரக்கூடிய தன்னுடைய திட்டம் வித்தியாசமாக மாறிவிட்டது, வர முடியவில்லை என்பதை குறித்து எழுதுகின்றார். தான் ஒரு அப்போஸ்தலன் என்பதை நிரூபிக்கும்படியாக இந்த நிருபம் பவுலால் எழுதப்பட்டது. கடைசியாக சபைக்கு ஒரு விசேஷித்த ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். யூதேயாவில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு ஒரு காணிக்கை, ஒரு உதவித்தொகை சேகரிக்கும்படியாக நீங்கள் அதுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட எழுதுகிறார். இந்த 4 பிரதான நோக்கங்களை பவுல் மனதிலே வைத்து 2 கொரிந்தியர் நிருபத்தை எழுதுகிறதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நிருபத்திலே காணப்படக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னவென்றால் ஆறுதல். இந்த நிருபத்திலே காணப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கீவேர்டு, முக்கியமான வார்த்தை என்னவென்றால் ஆறுதல். இந்த ஆறுதல் என்கின்ற இந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க சொல்லினுடைய பொருள் என்னவென்றால், ஒருவருக்கு அருகாமையில் வந்து, பக்கத்தில் வந்து உதவி செய்வது. ஆறுதல் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால், ஒருவருக்கு அருகில் வந்து, பக்கத்தில் வந்து உதவி செய்வது. இதனை பெயர் சொல்லாக இந்த நிருபத்திலே மாத்திரம் 18 முறை பார்க்கிறோம். வினை சொல்லாக, வினைச்சொல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உண்மையில் அது செயல்படக்கூடிய ஒரு வார்த்தை, செயல்பட்ட நிலையிலே காணப்படக்கூடிய வார்த்தை. அது 11 முறை நாம் பார்க்கிறோம். சரியா? வினை சொல்லாக 11 முறை பார்க்கிறோம். இந்த பாடுகள் பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட பாடுகள் நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், ஒரு உற்சாகத்தை அடைந்த பவுல் நாமும் உற்சாகம் அடையும்படியாக இதை எழுதியுள்ளார் என்பதை நாம் காணும்படியாக நமக்கு செய்கிறது. இந்த கடினமான வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளிலே பவுல் வெற்றி பெற்றதற்கான ரகசியம் என்ன? பவுலுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டால், பவுல் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார், என்னுடைய வெற்றியின் ரகசியம் வேறு ஒன்றும் இல்லை, கர்த்தர். ஆமென். சில நேரத்தில் நம்ம எல்லாரும் சோர்வுக்குள்ளாக கடந்து போகிறோம். அப்படி நாம் கடந்து போகும்போது நாம் நம்மையே பார்த்து கொண்டிராமல், நம்முடைய கஷ்டங்களை பார்த்து கொண்டிராமல், நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து கொண்டிராமல், நாம் யாரை பார்க்க வேண்டும் என்றால் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை, எந்த சூழ்நிலை அப்படின்னு கேட்டால், நான் மறிக்கும் தருவாய் வரைக்கும் போயிட்டேன்றாரு பவுல். எனக்கு என்ன போட்டிருக்கேன்னா, மரணம், பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. ஸோ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தார். நமக்கு இந்த நிருபத்தில், இந்த வாசிக்க கேட்ட வேத பகுதியிலேருந்து 3 காரியங்களை பவுல் நினைப்பூட்டுகிறார். முதலாவது பவுலுடைய நினைப்பூட்டல் என்னவென்றால், தேவன் உங்களுக்காக இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் அப்படின்னு நினைப்பூட்டுறாரு. தேவன் இருக்கிறதை நினைவு கூறுங்கள். வாசிக்கலாம், 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவன், ஸ்தோத்திரம். யாருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா, முதலாவது தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், ஆகவே அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற பவுல் மற்ற நிருபங்களிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றார். எப்படி ஸ்தோத்தரிக்கிறார் என்றால், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1:3-4. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. கடந்த காலத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆகவே அவருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார்? 4ஆம் வசனத்தை வாசிப்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஆமாம், உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டு, அந்த தெரிந்து கொள்ளுதலின் ஆசீர்வாதத்தினாலே நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த காலத்தினுடைய ஆசீர்வாதம். அடுத்தது பேதுரு சொல்லும்போது கர்த்தரை அவரும் ஸ்தோத்திரிக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாயிருக்கிற சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்பிக்கை உண்டாகும் பொருட்டு. நம்பிக்கை என்பது எதை குறிக்கிறது என்றால் எதிர்காலத்தை குறிக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலன் கடந்த காலத்தினுடைய ஆசீர்வாதத்தை நினைத்து ஸ்தோத்தரிக்கின்றார். பேதுரு ஸ்தோத்தரிக்கும் போது வரக்கூடிய காலத்தினுடைய நம்பிக்கையை எண்ணி அவர் ஸ்தோத்தரிக்கின்றார். ஆனால் இங்கே கொரிந்தியரில் பவுல் சொல்லும்போது, இந்த தேவன் இவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்கிறார். எப்பொழுதென்றால், நிகழ்காலத்திலே நான் கடந்து போகிற இந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அவர் ஸ்தோத்தரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் தேவனாக இருக்கிறார். அவர் தேவன் மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் யாரு? பிதாவின் தேவனும் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன். ஸோ அவரை ஏன் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் ஒருவர் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் பிதா அல்ல,
நான் அவருடைய பிள்ளையாக மாறினதுனால அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? அதிகாரம் கொடுத்தார். ஆகவே நான் யார்? நம்மெல்லாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். இயேசு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தாரு. என்ன பண்ணார்? இப்போ சீஷன்லாம் கேட்குறாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க அப்படின்னு. அவர் கற்றுக் கொடுக்குறாரு. என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அவர் யாருக்கு மாத்திரம் பிதா அல்ல, இயேசுவுக்கு மாத்திரம் பிதா அல்ல, உங்களுக்கும் எனக்கும் அவர் பிதாவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் என்னெல்லாம் அவர் இந்த பூமியில் இருக்கும்போது அவர் செய்தாரோ அதே காரியங்களை அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். நாம் அவருக்கு செல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்ததாக அவர் எப்படிப்பட்ட பிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3 வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இரக்கங்களின் பிதா. ஏன் அவரை நம்ம ஸ்தோத்திரிக்கணும் அப்படின்னு கேட்டால், அவர் எப்படிப்பட்ட பிதா? இரக்கங்களின் பிதா. இந்த பிதாவின் இடத்துல இரக்கங்கள் உண்டு. பிதா என்கின்ற வார்த்தை குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால், பிதா என்பவர் துவக்குகிறவர். இயேசுகிட்ட வந்து கேட்குறாங்க, எல்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய யாரால் உண்டானவர்கள்? சாத்தானாலே உண்டானவர்கள். சரியா? அவன் எப்படிப்பட்டவன்? பொய்யனும் பொய்க்கு பிதா. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, பொய்யை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவன யார் தான்? அவன் தான். அப்படின்னா ஒரு துவக்கத்தை கொண்டு வருகிறவர் ஒரு பிதா. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 4 அதிகாரம் 21 வசனத்தில் யூபால் என்கிறவனை குறித்து பார்க்கிறோம். இந்த யூபால் என்பவனை குறித்து பார்க்கணுன்னா என்னன்னு கேட்டால், இவன் வாத்திய கருவிகளெல்லாம் உருவாக்கினவனான். சரியா? அதற்கு அவன் என்னவானான் வேதத்தில் பார்க்குறோம். அவைகளுக்கு அவன் யாராக மாறினானா? தகப்பனாக வந்தவன். அப்போது ஏதோ ஒன்றை தோற்றுவிக்கிறவர், ஒரு புதிதாக கொண்டு வருகிறவர் பிதா. இந்த பிதா எதை கொண்டு வர்றாருன்னு கேட்டால், நம்முடைய பிதா எதை கொண்டு வர்றாரு? சகலவிதமான ஆறுதல்களை கொண்டு வருகிறவர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆறுதல் என்ற வார்த்தை இந்த நிருபத்தில் மாத்திரம் 10 முறை போடப்பட்டிருக்கிறது. நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியில் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 to 11 வசனங்கள் வரைக்கும் பார்க்கும்போது 10 முறை ஏறத்தாழ ஆறுதல் என்கின்ற வார்த்தை. ஆறுதல் என்கின்ற வார்த்தை இரக்கம், அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா பரிதாபம். ஆறுதல் என்கின்ற வார்த்தை பரிதாபம் அல்ல. ஆண்டவர் நம்ம கஷ்டப்படுற நேரத்திலாம் நம்மளை பார்த்துட்டு பரிதாபப்படுறவர் அல்ல. நல்லா ஞாபகம் வைத்து கொள்ளுங்க. இது எப்படின்னு கேட்டால், பரிதாபப்படுறதுனா என்னன்னு கேட்டால், சில நேரம் குழந்தைங்க அழுதுச்சுன்னு என்ன கொடுப்போம்? ஒரு லாலிபாப் கொடுத்துருவோம். இந்த லாலிபாப்பை நீ வச்சுக்கோ, கொஞ்ச நேரம் அழுக என்ன பண்ணிவிடு, மறந்துடு. ரொம்ப ஈஸி இல்லை அது. உன்னுடைய அட்டென்ஷன் என்ன பண்ணிவிடு, கொஞ்சம் அப்படி டைவெர்ட் பண்ணிக்கோ. நீ ரொம்ப கவலைப்படுறியா, நீ வேறு ஏதாவது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்லாம் பாரு, உனக்கு சரியாயிடும். அப்படி ஆண்டவர் பரிதாபத்தை தருகிறவர் அல்ல. ஆனால் ஆறுதலின் தேவன் என்பவர் நம்முடைய இருதயத்திலே நமக்கு அவர் ஒரு புதிய பலனை தருகிறவராக இருக்கிறார். நம் வாழ்க்கையிலே கடினமான பாதைகளின் ஊடாக, பாடுகளின் ஊடாக போகும்போது நம் உள்ளத்தில் அவர் ஒரு புது பலனை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த கம்ஃபர்ட் என்ற இந்த ஆங்கில வார்த்தை 2 லத்தீன் சொற்களால் ஆன ஒரு வார்த்தை. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தா, 2 லத்தீன் சொற்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னவென்றால் வித் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பொருள். கம்ஃபர்ட் என்ற ஆங்கில வார்த்தைக்கு வரக்கூடிய லத்தீன் மொழியிலேருந்து அதனுடைய மொழிபெயர்ப்போன்னா வித் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? பலனோடு கூட. கிரேக்க சொல் அப்படின்னா என் பக்கத்தில், கம்ஃபர்ட் அல்லது ஆறுதல் என்பதற்கு எனக்கு அருகாமையில் வந்து உதவுவது. பரிசுத்த ஆவியானவர் கூட நம்ம சொல்கிறோம், அவர் நமக்கு ஆறுதலின் தேவன் இல்லையா? யோவான் 14 to 16 அதிகாரங்களில் நம்ம தேவன் ஆறுதல் செய்யக்கூடியவர் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று நினைத்து அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் என்ன செய்கிறார், எனக்கு என்ன செய்கிறார், நமக்கு என்ன செய்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். முதலாவது தேவன் எப்படிப்பட்டவர் என்று நினைவு கூற வேண்டும். இரண்டாவதாக தேவன் என்ன செய்கிறார் என்பதை உணர்ந்து நாம்
கர்த்தரை துதிக்க வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தா, நிறைய நேரத்தில் அவர் செங்கடல் என்ன பண்ணுறாரு சொல்லுங்களேன், பழக்கிறாரு. யோர்தானை பின்னிட்டு போக செய்கிறாரு. எரிகோ அதில். ஆனால் அதே ஆண்டவர் சில நேரத்தில் மாறாவிலையும் கொண்டு போய் விட்டுறாரு. நம்ம பார்த்தோம் இல்லையா, மாறாவிலையும் கொண்டு போய் என்ன பண்ணிடுறாரு, விட்டுறாரு. இதே ஆண்டவர் தான், இதை செய்கிற அதே ஆண்டவர் தான் மாறாவிலையும் கொண்டு போய் விடுறாரு. அப்போது ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே பாடுகளை அனுமதிக்கிறார். இதை விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். 10 வார்த்தை ஏற்கனவே கிரேக்க மொழியில் பார்க்கணுன்னா, இந்த சஃபரிங்ஸ் அல்லது இந்த பாடுகள் என்ற காரியத்துக்கு 10 கிரேக்க சொற்கள் பயன்படுத்தப்படுது. இந்த நிருபத்தில் மாத்திரம் பவுல் ஏறத்தாழ அவைகளில் 5 பயன்படுத்துகிறார். பொதுவாக பயன்படுத்தப்படுகிற அந்த கிரேக்க சொல் என்னவென்றால் திலிப்சிஸ் என்ற ஒரு கிரேக்க சொல். அந்த திலிப்சிஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுகலான நெருக்கப்படுகிற, அண்டர் ப்ரெஷர், நேரோ, அண்டர் ப்ரெஷர், கன்ஃபைன்டு, இல்லை ஒடுக்கப்படுகிற என்றெல்லாம் அதனுடைய பொருள். இதைத்தான் நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த வாசித்த வேத பகுதியில் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். மன இடுக்கம் என்று சொல்லுகிறார். மன இடுக்கம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது எந்த உபத்திரவம் அப்படின்னு சொல்கிறாரு. உபத்திரவம். ஸோ இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம் பாடுகள் என்று பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதற்கு எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். சரி, இதெல்லாம் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பாடுகள் பல நிலைகளிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வரும். நம்ம எல்லாரும் மனிதர்களாக இருக்கிறதுனால, மாம்சத்தில் இருக்கிறதுனால நமக்கு சில பாடுகள் உண்டு, சில வேதனைகள் உண்டு, சில வியாதிகள் உண்டு, சில வருத்தங்கள் உண்டு. சில பாடுகள் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறதுனால வரும். மறுபடியும் நான் சொல்கிறேன், நம்ம எல்லாம் மாம்சத்தில் இருக்கிறதுனால சில பாடுகள் வரும். தலைவலி, நோவு, இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் கட்டாயம் வரதான் செய்யும். ஏன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிறோம், மாம்சத்தில் இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நான் கிறிஸ்துவுக்காக வாழ விரும்புகிறேன், கிறிஸ்துவுக்காக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன், தூய்மையாக வாழ விரும்புகிறேன் என்று விரும்புகிறவர்களுக்கு பாடுகள் உண்டு. சரியா? பாடுகள் ஏதோ தற்செயலாக வருகிறது என்று நாம் நினைத்து விடக்கூடாது. சஃபரிங்ஸ் ஆர் நாட் பை ஆக்சிடெண்ட். ஏதோ அப்படியே வந்துருச்சுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது வந்துருச்சு என்று அல்ல. நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற ஒவ்வொரு பாடுகளையும் தேவன் முன் நியமித்திருக்கிறார். ஒரு ஆமென் வந்துச்சு. எல்லாம் விரும்புறதில்ல பாருங்கள். நம்ம எதை தான் ரொம்ப விரும்புவோம்னா, டெய்லி நம்ம அப்பா என்ன கொண்டு வரணும், வீட்டுக்கு வரும்போது ஒரு பாக்கெட்டில் ஆலப்பட்டியான் அல்வா ஒன்று கொண்டு டெய்லி எல்லா பசங்களுக்கு என்ன பண்ணோம், அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன், உனக்கு அல்வா வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்த அல்வா டெய்லி சாப்பிட்டா என்ன ஆகும்னு தெரியும். அதே அப்பா செல்லாம் என்ன பண்ணுவார், அல்வா வாங்கின்னு வர அப்பா பாவுக்காய் கூட என்ன பண்ணுவார், வாங்கின்னு வருவார், சொரக்கா வாங்கின்னு வருவார். புரியுதா நான் சொல்ல, புரியுதா? ஏன் அப்பா இதே அல்வா மட்டும் கொடுக்காம இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்குறீங்கன்னா, அப்பாவுக்கு தெரியும் எதை கொடுத்தா பிள்ளைக்கு நல்லது அப்படின்னு. கவனிங்க, பாடுகளையும் தேவன் முன் குறித்திருக்கிறார். பாடுகள் வரும்போது 3 நிலைகளில் நம்ம அந்த பாடுகளை ஏற்றுக்கலாம். நம்ம அந்த பாடை பற்றி யோசிக்கலாம். நம்பர் 1, இது விதிங்க, தலையெழுத்து. இந்த பாடு எனக்கு கட்டாயம் இருக்கும், என் தலையில் எழுதி இருக்குது. அப்படி எழுதி இருக்குதுன்னா நம்ம அந்த பாடம் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. 2வது, பாடுகள் வரும்போது நம்ம என்ன யோசிக்கலான்னு கேட்டால், நான் எல்லாம் பார்த்துருவேன், என்னால் முடியாதது ஒன்றும் இல்லை, நான் இதை விட பெரிய பெரியதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறேன், ஃபோன் ஊதுனா அதெல்லாம் அப்படியே பறந்து போயிடுச்சு, இது ஒன்றும் கிடையாதுப்பா, இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் என்னால் ஈஸியாக அதெல்லாம் நான் மேற்கொண்டுருவேன் அப்படின்னு நம்ம பலத்தில் சார்ந்திருக்கலாம். 3வது, பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது
என்னால் இது முடியாது, எனக்கு யார் தான் உதவி செய்யணும்? அவர் தான் உதவி செய்யணும். சங்கீதக்காரன் பாருங்களேன், நம்மளை மாதிரி எவ்வளோ பாடுபட்டான் அவன். எல்லா லைஃப்பில் நம்மளை மாதிரி நம்மளை விட அதிகமாக பாடுபட்ட சங்கீதக்காரன் என்ன பண்ணுறான்? பாடுபட்டதுக்கப்புறம் நிறையா சங்கீதத்தெல்லாம் எழுதுகிறான். அதில் 121 சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனங்கள் என்ன சொல்கிறான் பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் என் கண்களை. ஆமாம், எதை நோக்கி ஏறெடுக்கிறான்னு கேட்டால், அவன் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கல, தன்னை சுற்றிலும் இருக்கிறத பார்க்கல. யாரை பார்த்தானா? கர்த்தரை பார்த்தான். ஏன்னா இந்த பாடுகளை எல்லாம் ஆளுகை செய்கிறவர், இதுக்கு மேலே அதிகாரம் உள்ளவர் யார் அப்படின்னு கேட்டால் தேவன். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:8 பவுல் சொல்கிறாரு, வாசிங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போக்கத்தக்கதாக எங்கள் பலத்தில் மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. எங்களுக்கு மிகுந்த அதிகமான வருத்தமான பாரம். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, ஒரு மிருகத்தை அந்த நாட்களில் மாட்டு வண்டியெலாம் வச்சுருப்பாங்க, அது மேலே ஒரு பாரத்தை ஏற்றுவாங்க. எனக்கு அது நல்ல ஒரு அனுபவம் உண்டு. நான் ஊழியம் செய்த பகுதியில் வியாழக்கிழமை தோறும் அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சந்தை இருக்கும். அந்த சந்தைக்கு போகணுன்னா ஒரு 17 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு பஸ்ஸு போகும். அந்த பஸ்ஸில் இறங்கிட்டு மறுபடியும் நானும் என் கூட இருந்த 2 பிரதர்ஸும் குதிரை வண்டியில் போவோம். அந்த குதிரை வண்டி ஒரு 3 கிலோமீட்டர் போகும். குதிரை வண்டிக்காரனுக்கு பேராசை. என்ன பேராசைன்னா, நிறைய பேர் ஏற்றினா நிறையா காசு கிடைக்கும் அப்படின்னு. அந்த குதிரைக்கு அதுக்கு ஒரு டெக்னிக் தெரியும். இவன் நிறைய பேரை ஏற்றிட்டான்னா அது எழுந்திருக்காது. பரிதாபம் பாருங்கள், அந்த மிருகத்தை வாழை போட்டு கடிப்பான் அவன். அந்த வாழை கடிச்சானா தான் என்ன பண்ணும், அந்த மிருகம் மெதுவாக எழுந்திருக்கும். இந்த ஒரு நாள் ஒரு குதிரையில் அப்படி நாங்கள் ஏறிட்டோம். நாங்கள் போகிற வழியிலலாம் அவன் என்ன பண்ணுறான், நிறுத்தி யாரெல்லாம் கை காட்டுறாங்களோ எல்லாரையும் ஏற்றிக்கிட்டான். அந்த காலத்தில் அந்த டிக்கெட் வந்து அந்த 3 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு ஐ திங்க் இட் வாஸ் 2 rupees ஒரு ஆளுக்கு. ஷேர் ஆட்டோ மாதிரி, ஷேர் ஜட்கா, அதில் ஏறி போகிறோம். வழியில் வர்றவங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டான். அந்த குதிரை பார்த்தது, ஓஹோ நீ இப்படி பண்ணுறியா, ஏன்னா ஒரே இடத்துல எல்லாத்தையும் ஏற்றினா நான் என்ன பண்ணிடுறேன், கீழே படுத்துடுறேன். படுத்தா நீ என்ன பண்ணுற, என் வாழை கடிக்கிற. இப்போ நான் ஓடுறேன், இப்போ நீ என்ன பண்ணுற, டெக்னிக்காக வழியில் ஆளுங்களை என்ன பண்ணிக்கிற, ஏற்றுறியா அப்படின்ட்டு குதிரை 2 காலையும் முன்னால் தூக்கிடுச்சு. நாங்கள்லாம் உள்ளே உட்காந்துருந்தோம். என்ன நிலை இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. வாலிபர்களாக இருந்ததுனால தப்பிச்சிட்டோம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஒரு மிருகத்துக்கு இவ்வளவு தான் பாரம் கொடுக்க முடியும்னு தெரியும். பவுல் தான் சொல்கிறாரு, எனக்கு ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்தாராம். எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிகமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. சில நேரத்தில் நம்மளுக்கு கூட பவுல் மாதிரி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா, எனக்கு நிறைய பாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க, என்னால் இது தாங்க முடியாத ஒரு பாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு தேவ மனுஷன் விதமாக சொல்லுகிறார். ஆண்டவர் தமது ஜனத்தை, தமது பிள்ளைகளை அவர் அக்கினி சூளையில் போடும்போது அவர் கையில் ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பாராம். அது என்னன்னு கேட்டால் தெர்மோஸ்டாட்னு வாங்க. தெர்மோஸ்டாட் எதுக்குன்னு கேட்டால், நம்ம வீட்டிலலாம் ஓவன் வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த ஓவன்லேருந்து ஒரு சுவிட்ச் இருக்கு இல்லையா, நாப், அதில் வந்து லோ ஹை அதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதை தெர்மோஸ்டாட் சுவிட்ச். ஆண்டவர் நம்மளை ஒரு அக்கினிக்குள்ளாக அக்கினி சூளையில் நடத்தும் போது அவர் கையில் ஒரு என்ன பண்ணுவாராம், தெர்மோஸ்டாட் அந்த பட்டன் கையில் வச்சுருப்பாராம். அதே நேரத்தில் அவருடைய கண் தெர்மாமீட்டர் மேலேயே இருக்குமா, டெம்பரேச்சரு அதிகமாகலையே, என் பிள்ளைங்க இதில் கஷ்டப்படாமல் இருக்குது, அதிகமாக இல்லையேன்னு நம்ம பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். என்னென்னு கேட்டால், ஆண்டவர் எனக்கு தான் நிறையா கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, எனக்கு தான் நிறைய போராட்டத்தை கொடுத்துட்டாருன்னு நம்ம நினைக்கிறோம். வாசிங்க 1 பேதுரு 1:6-7 இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஸோ ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு நாம் பாடுகளை தாங்கக்கூடும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் இந்த பாரத்தை சுமக்கக்கூடிய பலனை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். 9ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 1:9,
நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக. ஏன் நம்ம பவுல் தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால், பவுலுக்கு தெரியும் தன்னுடைய பலன் எவ்வளவுன்னு தெரியும். அநேக நேரத்தில் நாம் பலவீனமானவர்கள் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒத்துக்கொள்ளும் போது தான் யாருடைய பலன் நம்முடைய பாடுகள் நேரத்தில் உதவுகிறது என்றால் தேவனுடைய பலன் உதவுகிறதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அனுபவப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். அநேக பாடுகளின் ஊடாக கடந்து சென்றவர். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து பார்க்கின்றோம். 11ஆம் அதிகாரத்திலும் பவுல் கடந்து சென்ற பாடுகளை நாம் அறிவோம். இந்த எல்லா அனுபவங்களிலும் புது ஒரு பாடுகள் வரும்போது அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டால், எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் இது வழியெல்லாம் கடந்து வந்துட்டேன், எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கலாம். ஆனால் பவுல் இந்த இடத்துல 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்படியாக நம்மை பாடுகளுக்கு உட்படுத்துகிறார். நம்முடைய திறமைகளை அல்ல, நம்முடைய தகுதிகளை அல்ல, நம்முடைய அனுபவங்களை அல்ல, நம்முடைய எதையும் நாம் சார்ந்திராமல் தேவனை சார்ந்திருக்கும்படியாக. ஆகவே தான் நாம் பார்க்கிறோம், நாம் மரிக்க வேண்டும், சுயத்துக்கு நாம் மரிக்க வேண்டும். சுயத்துக்கு நான் என்பது எப்பொழுது அடக்கம் பண்ணப்படுகிறதோ மரிக்கிறதோ அப்பொழுது தான் தேவன் அங்கே ஒரு புதிய காரியத்தை செய்ய முடியும். ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், அவங்க 2 பேருடைய சரீரமும் செத்து போனது. அப்பொழுது அங்கு யார் வந்தது? ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு மகன் அல்லது ஈசாக்கு அங்கு வருகின்றான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சுயத்துக்கு மரிப்போமே. ஆனால் சுயத்துக்கு மரிப்பது என்பது ஏதோ நான் ஒன்றும் செய்யாமல் இருக்க போகிறேன், ஆண்டவரே எல்லாம் செய்யணும். சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஏன்பா வேலைக்கு போகல அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்கல? வேலை கொடுக்கல. அவர் வேலை கொடுத்தா நான் எங்கே போயிடுவேன்? வேலைக்கு போயிடுவேன். இது அப்படிப்பட்டதல்ல, இது சோம்பலின் அனுபவம் அல்ல. நாம் ஆண்டவர் பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதத்தை சார்ந்திருக்க வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஒத்தாசைக்காக நாம் நாடி இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமே. எப்படி என்றால், நாங்கள் மக்கதுனிய நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரப்பட்டோம். புறம்பே போராட்டங்கள், உள்ளே பயங்களும் இருந்தன. உள்ளே பயங்கள், இதான் பவுலுடைய வாழ்க்கை. புறம்பே போராட்டம், உள்ளே பயம். ஆனால் இவைகள் எல்லாம் இருந்தாலும் 10ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 1:10 சொல்கிறாரு, 3 காரியங்களை அவர் சொல்கிறாரு. கடந்த காலத்தில் தேவன் என்னை தப்புவித்தார், நிகழ்காலத்தில் என்னை தப்புவிக்கிறார், இன்னும் வர காலத்தில் எனக்கு இதை விட நிறைய என்ன வரலாம், பிரச்சனை வரலாம், வந்தால் அதுலேயும் என்ன பண்ணுவார்? அவர் தப்புவிப்பார். அல்லேலூயா. இதான் என்னுடைய ஆண்டவர். அவரை நான் நம்பி இருக்கும்போது அவர் எனக்கு கடந்த காலத்தில் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் என்றால், நிகழ்காலத்தில் அதை செய்து கொண்டிருக்கிறார் என்றால், அதை எதிர்காலத்திலும் அவர் செய்ய வல்லவர் என்று அவர் பவுல் நம்பி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பல நேரத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஆண்டவர் நம்ம கேட்ட உடனே நம்முடைய கஷ்டத்துலேருந்து நம்மளை என்ன பண்ணிடணும், இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணணும், உடனே அப்படியே எடுத்துடணும் அப்படின்னு பார்க்குறோம். சில நேரத்தில் ஆண்டவர் அதை செய்கிறாரு, சில நேரத்தில் ஆண்டவர் கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறாரா இல்லையா? ஆமாம். பேதுரு, யாக்கோபு இவங்க 2 பேரும் சிறைச்சாலைக்கு போனாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்குறோம். யாக்கோபை ஏரோது என்ன பண்ணிட்டான்? கொலை செஞ்சிட்டான். அது யாருக்கு பிரியமாக இருந்ததா? யூதருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுதான். யாக்கோபை வெட்டின உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறான்? யாரை பிடிச்சி போடுறான்? அடுத்தது பேதுருவை பிடிச்சி போடுறான். ஏன்னா யூதரை பிரியப்படுத்தணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? பேதுருவை வெளியே கொண்டுட்டார். உள்ளே ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு? பேதுரு வெளியே வரணும்னு ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஜனங்க என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், இந்த தேவன், பேதுருவை விடுவித்த தேவன், யாக்கோபை ஏன் கேட்போம்ல? நம்ம எல்லாம் கேட்போம்ல, நியாயம் தானே அது? ஆமாம். யாக்கோபுக்கு கிடைச்ச விடுதலை என்ன விடுதலைன்னு கேட்டால், பூமியிலேருந்து நேராக பரலோகத்துக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. பேதுருக்கு கொடுத்த விடுதலை என்ன விடுதலைனா, சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு விடுதலையை தந்தார். இந்த தேவன், விடுவிக்கிற தேவன், அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி எல்லாத்தையும் கரெக்டாக விடுவிக்கிறவர். ஆமென். இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தனை உள்ளே தூக்கி போட்டாங்க. உள்ளே போட்ட உடனே தூதனை அனுப்புகிறாரு, ஒவ்வொரு வாயாக கட்டுறாரு. யாருடைய வாயை? சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டுறாரு.
கட்டினாரா இல்லையா? அடுத்த நாள் என்ன பண்ணிட்டார், வந்து ராஜா வந்தார், தானியேலே ஜீவனுள்ள தேவனின் தாசனே நீப்பா உயிரோடு இருக்கிறியாப்பா? இருக்கிறேன், வா வா. அடுத்த நாள் அவருக்கு விடுதலை வந்துருச்சு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா 3 பேர் தூக்கி உள்ளே போட்டாங்க. ராஜா ஒன்று விடுவிக்கிற மாதிரி இல்லை. ஆனால் ராஜா பார்க்கும்போது 3 பேர் இல்லை, அந்த சூழ்நிலைகளின் மத்தியில், அந்த எரிகிற அக்கினி சூளையின் நடுவில் இன்னொருத்தர் கடந்து போகிறாராம். அவர் யார்? 4வது மனுஷன். அவருடைய சாயல் எப்படிப்பட்டதாக இருந்தது? அப்போ ஆண்டவர் விடுவிக்கிற முறையில் வித்தியாசங்கள் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று வெளியே கொண்டு வர்றாரு, இன்னொன்று தாங்குவதற்கு பலன் தருகிறார். ஹல்லேலூயா. பவுலை கேட்டால் சொல்லுவார், என்னப்பா பவுல் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் ஒன்றே ஒன்று சொல்லுவார், எனக்கு ஒரு முள் இருக்குது, அந்த முள் வந்து என்ன முள்ளுன்னு அவர் சொல்லலை. இன்றைக்கும் வேத வியாக்கியானர்கள் அது என்ன முள்ளாக இருக்கும்னு ரொம்ப வியாக்கியானம் பண்ணுறாங்க. அவரே அமைதியாக இருக்குமா, நம்ம அதை பற்றி எதுவும் என்ன பேச வேண்டாம், இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு பேசுகிறாங்க. சரி, அந்த முள்ளின் மத்தியில் அவர் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார். சரி, அதை நாம் அடுத்தது பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய, எனக்கு இருக்கிற அனுபவம், எனக்கு இருக்கிறதான ஆவிக்குரிய நிலை, எனக்கு இருக்கிறதான இது அது அதெல்லாம் சொல்லிகிட்டே போனால் அப்பப்போ பவுலுக்கு என்ன வந்துடலாம், கொஞ்சம் பெருமை வந்துடலாம். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணாரோ, ஒரு முள்ளை கொடுத்துட்டு, அந்த முள்ளில் கடைசியில் ஒரு ப்ராமிஸ் இருக்குது. அந்த ப்ராமிஸ் தான் நிறைய வீட்டில் இருக்கும், என் கிருபை உனக்கு போதும். அந்த முள்ளை கொடுத்ததுனால தான் அந்த ப்ராமிஸும் அதில் இருக்குது பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? 3வது, இந்த நிருபத்தில் நம்ம வாசிக்க கேட்ட இந்த நிருபத்தில் 3வது ஒரு காரியத்தை பார்க்குறோம். நினைவு கூற வேண்டியது என்னன்னு கேட்டால், ஆண்டவர் நம் மூலமாக செய்கிறதை நாம் நினைவு கூற வேண்டும். முதலாவது, ஆண்டவர் யார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். 2வது, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். 3வது, ஆண்டவர் என் மூலமாக என்ன செய்கிறாரு, எனக்காக என்ன செய்கிறாரு, என் மூலமாக என்ன செய்கிறாரு. பார்த்தீங்கன்னா, நம்ம பல நேரத்தில் தொட்டியாக மாறிடும். தொட்டி எங்கே பார்க்கணுன்னா, வயக்காட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் செட் இருக்கும். அந்த பம்ப் செட்டில் வர தண்ணி அதில் தான் விழும், முதல்ல தொட்டியில் விழும். சில தொட்டிங்க பெருசாக இருக்கும், சொல்லிவிடுவோம், ஓனர்கிட்ட சொல்லிவிடுவோம், சார் நாங்கள்லாம் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம், குளிக்க போகிறோம், துணியெல்லாம் துவைக்க போகிறோம், தண்ணி என்ன பண்ணாதீங்க, ஆஃப் பண்ணாதீங்க. சரியா? தொட்டி நிரம்போம். தொட்டி நிரம்புனா தான் எங்கே போவோம், வெளியே போவோம். சில பம்ப் செட்டில் பார்த்தீங்கன்னா தொட்டியே இருக்காது, அடிக்கிற தண்ணியெல்லாம் வெளியே தான் போவோம். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், ஒவ்வொரு ட்ராப் ஆஃப் வாட்டரும் என்ன பண்ணோம், 2வது இதில் எங்கே போயிடும், நிலத்துக்கு போயிடும். இதில் எப்படின்னு கேட்டால், கொஞ்சம் தண்ணி தொட்டியில் தேங்கி நிற்கும். தண்ணி ஓடுறதுலாம் ஓடினதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா தொட்டியில் தண்ணி தேங்கி நிற்கும். ஓடுற தண்ணி பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நிற்கிற தண்ணி கொஞ்சம் பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு பெரிய வயக்காடு அவ்வளோத்துக்கும் தண்ணி பாஞ்சதுன்னா அவ்வளவும் நல்ல செழிப்பாக இருக்கும். அங்கே வேணாம் அப்படின்னு சொன்னால் எங்கே தான், சின்ன தொட்டியில். இந்த உதாரணத்தை நம்ம மனசில் வைத்துக்கொள்வோம். பவுல் இங்கே நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறார். நம்முடைய பாடுகள் பல நேரத்தில் நம்மால் ஏற்றுக்கொள்வதற்கு லகுவானதல்ல. இதுக்கு பின்னால் பல பாடுகளுக்கு பின்னால் பல ரகசியங்கள் உண்டு. யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டால் நம்ம எல்லாரும் உடனே என்ன பண்ணுவோம், இதனால் இருக்குமா அதனால் இருக்குமான்னு நம்மளே என்ன பண்ணிக்குவோம், நம்ம ஃபஸ்ட்டு யோசிப்போம். நம்மளை பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சூழ்ந்து இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஆள் அவன் செஞ்சான் பாருங்க, அதுக்கு தான் அவனுக்கு என்ன வந்திருக்குது, இப்போ யாருக்கிட்டேருந்து, அவர்கிட்டேருந்து டைரெக்டாக வந்திருக்குது பாருங்கள், அவனுக்கு இன்னும் வரும். ஆனால் பல பாடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஏன்னு யாருக்குமே தெரியாது. அது எப்போ தான் தெரியும்னு கேட்டால், அங்கே போனால் தான் தெரியும், எங்கே பரலோகத்துக்கு போனால் தான் தெரியும், ஏன் இந்த கஷ்டத்தை எனக்கு இந்த டைமில் கொடுத்தீங்க ஆண்டவர். சரியா? பவுலை கேட்டாலும் சொல்கிறான், எனக்கு ஒரு முள் இருக்குது, அது ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரில, ஆனால் அது என்னை குட்டுகிற ஒரு சாத்தானுடைய தூதனாக இருக்குது, ஏன் அது ஆண்டவர் அனுப்பிச்சார்னு எனக்கு தெரில. பிரியமானவர்களே, ஆண்டவர் சில நேரத்தில் பாடுகளின் ஊடாக நம்மை நடத்தும் போது, நம்ம யோனாவை போல தவறு செய்ததுனால பாடுகளை அனுபவிக்கலாம்,
இல்லாவிட்டால் ஆண்டவர் சில நேரத்தில் நமக்கு பாடுகளை தரும்போது பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு நம்மை காப்பதற்காக சில பாடுகளை அவர் தருகிறவராக இருக்கிறார். பாடுகள் நமக்கு ஒரு முதிர்ச்சியை தருகிறதாக இருக்கிறது. தேவனுடைய தன்மை உடையவர்களாக நம்மை மாற்றுகிறது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 1:7. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஒரு கூட்ட மக்களை பார்த்து பவுல் சொல்றாரு, பாடுபடுகிறீர்கள், எங்களோடு கூட பாடுபடுகிறீர்கள், எங்களோடு கூட ஆறுதல் அடைகிறீர்கள். 4ஆம் வசனத்திலையும் சொல்றாரு, எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாக. ஆண்டவர் பல நேரத்தில் நமக்கு பாடுகளை தருவதற்கு பிரதான காரணம் என்னவென்றால், இந்த பாடுகளின் ஊடாக நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இந்த பாடுகளின் ஊடாக கடந்து செல்லுகிற மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். 2 பேதுரு 3:18. 2 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவினாலே உயிர்ப்பிக்கப்பட்டார். பேதுரு நல்லா தெளிவாக சொல்கிறாரு, ஆண்டவர் நம் மூலமாய் செயல்படுவதற்கு முன்பதாக அவர் நமக்குள்ளே செயல்பட வேண்டும். நம்முடைய பாடுகள் அதிகமாக ஆண்டவருடைய கிருபையும் நமக்கு அதிகமாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களை ஆண்டவர் தரக்கூடிய பல நன்மைகளை நாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அதை யூஸ் பண்ணலாம், பழையபடி எடுத்து நம்ம அதை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு தேவன் தரக்கூடிய பணத்தை நம்ம எடுத்து சேவ் பண்ணோன்னா நம்ம பயன்படுத்தலாம். சாப்பாடு ஆண்டவர் தரார், உணவை தருகிறார், பாதுகாப்போமையானால் பிறகு எடுத்து பயன்படுத்தலாம். தேவன் நமக்கு தரக்கூடிய அறிவு உண்டு, அந்த அறிவையும் நம்ம எடுத்து பிற்காலத்தில் பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு காரியத்தை நம்மளால் ஆண்டவர் ஸ்டோர் பண்ண கொடுக்கறதில்ல. அது என்னன்னு கேட்டால் வாசிக்கலாம். எபிரேயர் 4:16. The book of Hebrews chapter 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். சகாயம் செய்யும் கிருபை, சரியா? இங்கிலீஷில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாகவே போடப்பட்டிருக்கிறது. That we may obtain mercy and find grace to help in time of need. நமக்கு எப்போ தேவை இருக்கோ அந்த டைமில் அவர் நமக்கு எதை கொடுக்கணுமா? அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை தரணும். ஆகவே நாம் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு போவோம் என்று சொல்லுகிறார். தேவை உள்ள போது ஆண்டவர் கிருபையை அல்லது அவருடைய இரக்கத்தை எப்போ நமக்கு அதிகமாக தரார் அப்படின்னு கேட்டால், எப்போல்லாம் தேவை இருக்கோ, எவ்வளவு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு அவர் தருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நாம் பாடுபடும் போது நாம் ஒரு காரியத்தை மறந்துவிட வேண்டாம். பவுல் இங்கு கூறுகிறார், அவருடைய கிருபையை நாம் அதிகமாக பெறுகிறோம், அவருடைய இரக்கத்தை நாம் அதிகமாக பெறுகிறோம். அதை எப்படி பெறுகிறோம் அப்படின்னு கேட்டால், அவர் ஒரு காரியத்தை ஜனங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். 11ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 1:11 அவர் சொல்றாரு, அநேகர் மூலமா எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறுகிறார். ஐயா, இந்த கிருபை என்னிலே பெருக வேண்டும், தேவனுடைய கிருபை, இந்த இரக்கம், சகாயம் பெறக்கூடிய அந்த இரக்கத்தை நான் பெற வேண்டும், எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு ஊழியக்காரனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி என்னவென்றால் ஊழியருக்காக ஜெபிப்பது. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இந்த இரக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதான ஆறுதலை உங்களுக்கும் நாங்கள் தருகிறோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த உதவியை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் எங்களை தப்புவித்தார் என்பதை உங்களுக்கு தைரியமாக நாங்கள் சாட்சி பகிர்வோம். இது நிமித்தமாக ஆண்டவர் துதிக்கப்படுவார், உங்கள் மூலமாக, என் மூலமாக கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவார் என்று கூறுகிறார். ஆகவே 3 முக்கியமான காரியங்களை நினைப்பூட்டும்படியாக பவுல் இந்த நிருபத்திலே இந்த முதல் அதிகாரத்தை எழுதுகிறார்.
முதலாவதாக தேவன் யார் என்பதை நினைவு கூறுங்கள். ரெண்டாவதாக தேவன் என்ன செய்கிறார், உங்களுக்காக என்ன செய்கிறார், எதை செய்ய போகிறார் என்பதை நினைவு கூறுங்கள். மூன்றாவதாக உங்கள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், எதை செய்ய போகிறார் என்பதை நினைவு கூறுங்கள். அப்படி நினைவு கூறும்போது நீங்கள் பிறருக்கு எப்படிப்பட்டவங்களாக இருப்பீங்கன்னா ஆறுதலாக இருப்பீர்கள், பிறருக்கு ஒத்தாசையாக இருப்பீர்கள், பிறருக்கு உபத்திரவப்படுகிற அநேகருக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்து உதவக்கூடிய ஆறுதலின் மகனாக. பைபிளில் நம்ம பார்க்குறோம், பர்னபா என்ற பெயருக்கு என்ன பொருள்னா ஆறுதலின் மகன். நம்ம எல்லாருக்கும் ஒரு அடைமொழி நமக்கும் பர்னபா அல்லது ஆறுதலின் மகன் அல்லது ஆறுதலின் மகள் என்ற ஒரு பெயர் இருக்கும் என்றால் நல்லது. ஏனென்றால் நாம் கடந்து வருகிற அநேக பாதைகள் புதிதாய் விசுவாசத்துக்குள்ளே வருகிறவர்களுக்கு, கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அது சாட்சியாக கர்த்தர் நம்மை நடத்தி அதிசயமாய் நம்மை பலப்படுத்தி கொண்டு வந்த பாதைகள் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாஸ்டர் அவர்கள். God of all comfort, சகல ஆறுதலின் தேவன். பாடுகளூடாக கடந்து போகும் பொழுது நாம் எதிர்பார்க்கிற வார்த்தை என்ன தெரியுமா? விடுதலை, deliverance. That's what we like to hear. But this morning the message is God of all comfort, சகல ஆறுதலின் தேவன். அப்படி என்றால் விடுதலை இல்லைம்மா, அந்த பாதை கர்த்தர் நியமித்த ஒரு பாதை. அவர் உங்ககிட்ட கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கிறார்மா. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒருவேளை விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற சகோதரியே, இந்த நாளில் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் இருக்கும்ப்பா. ஏற்ற வேளையில் அந்த விடுதலை வரும். ஆனால் இப்போது நான் ஆறுதலின் தேவன், நான் உன் கூட பக்கத்தில் இந்த பாடுகள் மத்தியிலே உன் கூட இருக்கிற தேவன். அதான் ஆறுதல். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, நாம் இந்த ஆறுதலை மற்றவர்களுக்கு தர வேண்டும். Don't be just a deliverer. Certain things, guess what? You can't deliver. You can't find a solution. சில காரியங்களுக்கு பதில் கிடைக்காதுமா, விடுதலை கிடைக்காது. But can you just be with them? ஆறுதல் என்பது அவளோடு கூட இருப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் அருமையாவுள்ளே நீ கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அநேக மக்கள் கஷ்டத்துடாக போகிற மக்கள் உண்டு. இன்றைக்கி என் தேவன் எப்படிப்பட்டவர்னா, கஷ்டப்பட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்க்குறவரில் என் கூட பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தண்ணீரை கடக்கும் பொழுது கூட இருக்கிற தேவன், ஆறுகளை கடக்கும் பொழுது கூட இருக்கிற தேவன், அக்கினி சூழலிலே கூட இருக்கிற தேவன், மரண இருளிலே கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இவர் ஆறுதலின் தேவன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ சகல ஆறுதலின் தேவனாக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆகிய இந்த நாளிலே அவர் யார் என்பதை எண்ணி பார்ப்போம். இந்த காலவெளியிலே அவர் என்னென்ன செய்தார் என்பதை எண்ணி பார்ப்போம். இந்த காலவெளியிலே அவர் என் மூலமாக என்னென்ன செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை எண்ணி பார்ப்போம். ஹல்லேலூயா. இது உன்னுடைய முடிவல்ல, உன்னுடைய பாடு முடிவல்ல. கர்த்தருடைய பிள்ளையை இன்றைக்கு அவர் உன்னை கூட இருந்து பலப்படுத்தி வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இதை பவுல் அறிந்து கொண்டான், உணர்ந்து கொண்டான், வெளிப்பாடாய் பெற்றுக்கொண்டான். இந்த பாடுகளிலிருந்து விடுதலை தாரும் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன காரியம், இல்லைப்பா, நான் உனக்கு போதுமானவராக இருக்கிறேன், நான் உனக்கு போதுமானவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளிலே இந்த பாடுகள் பாதையிலே போகிற மக்கள் உண்டே, இந்த கஷ்டத்தின் பாதை, நிந்தையின் பாதை, வேதனையின் பாதைகள் உண்டு ஆண்டவரே. ஆனால் இந்த நாளிலே நாங்கள் பார்க்குறோம், ஐயா, நீர் எங்களை தனியே தத்தளிக்க விடுகிற தேவன் அல்ல.
தனியே தவிக்க விடுகிற தேவன் அல்ல. நீர் எங்களுக்கு துணையாளராக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட ஆண்டவரே கடந்து வருகிற இந்த வனாந்திரத்திலே கூட செல்கிற ஞான கண்மலையாய் இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் இந்த நாளில் கண்ணீரோடு வேதனோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை அவள் உணரத்தக்கதாய் உம்முடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவிதமான பாடுகளாக போகிற மக்கள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, அந்த மக்களுக்கு நாங்கள் ஆண்டவரே ஒரு பர்னபாவாய் காணப்பட கிருபை தார் ஆண்டவரே. அந்த பர்னபா ஊழியத்தை நாங்கள் செய்ய கிருபை தார் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜஸ்ட் டு பீ வித் தெம் லார்ட். அவளோடு கூட இருக்க கிருபை தாரும் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிநடத்தும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசு வர மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென்.